ஓகே, ஸ்டார்ட் பண்ணலாம். எங்கம்மா? ஸோ பிடிஎஃப் உங்களுக்கு நேற்று நடந்தது தான் கொடுத்துட்டேன். டே 2 பிடிஎஃப் வந்துச்சுன்னு செக் பண்ணிக்கோங்க. வர ஸ்டூடெண்ட்ஸ் சொல்லுங்க, திருப்பி ரீசெண்ட் பண்ண சொல்கிறேன். சரி, ரைட்டு. ஹெட்டிங் வந்தீங்கன்னா வெர்னியர் கேலிப்பர். சரி, வெர்னியர் கேலிப்பர்னா என்ன சார்? இட்ஸ் எக்யூப்மெண்ட், அவ்வளோதான். ஸோ இந்த இப்போ நடராஜ் ஸ்கேல் வச்சுருக்கீங்க, ஒரு ஸ்கேல் இருக்குது. எதுக்காக அந்த ஸ்கேல் இருக்குது? ஒரு லென்த்தை மெஷர் பண்ணுறதுக்கு தானே. அதே மாதிரி கீழே இந்த டயக்ராம் பார்க்குறீங்களா, இதுதான் வெர்னியர் கேலிப்பர். ஸோ இந்த வெர்னியர் கேலிப்பர் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா எதுக்காகனா லென்த்தை மெஷர் பண்ணுது. சார் லென்த்தை மட்டும் தான் மெஷர் பண்ணுமா? இப்போ சொல்கிறேன். இதை கண்டுபிடிச்சது பைரி வெர்னியர். அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு வந்து வெர்னியர் கேலிப்பர் அப்படிங்கிற பேர் இருக்கும். பட் அது நமக்கு தேவையில்லை, இதெல்லாம் நமக்கு தேவையில்லை. இப்போ நமக்கு தெரிஞ்ச வேண்டியது வந்து பார்த்தீங்கன்னா இது எதை வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு மெஷர் பண்ணி கொடுக்கும். இப்போ பாயிண்ட் 1ல பாருங்க, லென்த்து, பிரெத்து, ஹைட்டு, ஒரு நீளத்தை, ஒரு அகலத்தை, எல்லா ஹைட்டையும் பண்ண முடியும். அதுக்கப்புறமேட்டுக்கு இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், ஒரு சர்க்கிளை கூட இது மெஷர் பண்ணுது. இந்த டயக்ராமில் பார்த்தீங்கன்னா தெரியும், ஒரு சர்க்கிள் கூட மெஷர் பண்ண முடியும். அப்போ அது டயாமீட்டர். டயாமீட்டர்னா அதான் ஒரு வட்டத்திலேருந்து இந்த சர்க்கிளில் இந்த எஜ்ஜிலேருந்து இந்த எஜ்ஜு டயாமீட்டர். ஸோ இந்த டயாமீட்டரையும் இதெல்லாம் மெஷர் பண்ண முடியும். இப்போ ரெண்டு இந்த இது மாதிரி இருக்கு, அந்த பிடிக்கிற வாய்ப்பகுதி மாதிரி இருக்கு பார்த்தீங்களா, இது மூலமா. அதுக்கப்புறமேட்டுக்கு இதோட பின்னாடி இருக்கக்கூடியதுல ஒரு ஸ்கேல் இருக்கும், காட்டுறேன். இந்த இடத்துல இல்லை, இதுல இருக்கும். இந்த இடத்துல கரெக்டா இங்க ஒரு ஸ்கேல் மாதிரி ஒன்று இருக்கும். இந்த ஸ்கேல் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மூடி இருக்குன்னு வச்சுக்கலாமே, ஒரு வாட்டர் பாட்டில் மூடி இருக்குன்னா அதோட உள்ள எவ்வளோ தூரம் டெப்த் இருக்கு அப்படின்னு காட்டும். அந்த மூடி வந்து எந்த அளவுக்கு உள்ள இருக்கணும் அப்படிங்கிறதெல்லாம். சார் இதெல்லாம் என்ன சார் அந்த அளவுக்கு ரொம்ப முக்கியமான மெஷர்மெண்ட்டானா? கண்டிப்பா. ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் நடக்குது, ஒரு பில்டிங் ஒர்க் நடக்குது, ஒரு நட்டு போல்டோட சைஸ் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ரொம்ப கரெக்டாக போடணும். அப்போ அந்த மாதிரி பண்ணலைன்னா என்ன ஆகும்? பில்டிங்கு ஆபத்துக்கு உட்படும். அப்போ இந்த மாதிரி ஒரு கரெக்ட் பர்ஃபெக்டான ஒரு மெஷர்மெண்ட் வேல்யூ தேவைப்படுதுன்னா நம்ம இந்த மாதிரி வெர்னியர் கேலிப்பர் தான் யூஸ் பண்ணணும். சரி, டைரக்டா நம்ம டாபிக் போயிடலாம். ஃபர்ஸ்ட் பாயிண்ட் வந்து பார்த்தீங்கன்னா இதில் கூடிய பார்ட்ஸ் டக்குன்னு பார்த்தோம்னா மேலே 2 இருக்கும் பார்த்தீங்களா, மெஷர் பண்ணுறதுக்காக இருக்கும். எதுக்கு சார்னா அந்த மூடியை இங்கே கூட தலைகளை வச்சுக்கலாம், மூடியை தலைகளை இங்கே கூட வச்சு கூட மெஷர் பண்ண முடியும். ஸோ இது வேறு வந்து பார்த்தீங்கன்னா இன்னர் டயாமீட்டர். அந்த மூடி இருக்குன்னா அந்த மூடியோட உள் பக்கம். இப்போ டயக்ராமில் காட்டுறேன் பாருங்க. சரி, கேமராவில் காட்டு பாருங்க. வாட்டர் பாட்டில் மூடி எடுத்துக்கிறேன். இப்போ பாருங்க, என்னோட ஸ்க்ரீன் ரைட். இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும். இப்போ வாட்டர் பாட்டில் மூடி இருக்குன்னா இந்த ஸ்கேலோட அந்த இதில் பார்க்குறீங்களா, அதை மேலே வந்து இப்படி பிடிக்கிற மாதிரி இருக்கும். ஸோ இப்படி வந்து பார்த்தீங்கன்னா இப்படி லாக் பண்ணிக்கும். ஸோ ஸ்கேல் அப்படி அட்ஜஸ்ட் பண்ணி இது ஓப்பன் ஆகும். இது கரெக்டாக இந்த இடத்துல லாக் ஆகும். ஸோ இதை வச்சு அப்புறம் அந்த மூடி எடுத்துடலாம். அப்போ இந்த இடத்துல ஒரு அளவு இருக்குல்ல, இந்த அளவுக்கு ஏற்ற மாதிரி அந்த ஸ்கேல்ல ஒரு லென்த் இருக்கும். இது மெயின் ஸ்கேல்னு சொல்லுவாங்க. இதுதான் நடராஜ் அந்த வெர்னியர் கேலிப்பர்லயும் பாக்குறீங்களா, அங்கேயும் இதே ஸ்கேல் தான் இருக்கும். ரெண்டுமே சேம் டு சேம் ஸ்கேல் தான். இந்த இடத்துல நீங்க இந்த இடத்துல இந்த லாக் பண்ணதுக்கு அப்புறம் அந்த மூடி எடுத்துச்சுன்னா இந்த இடத்துல அதுக்கு ஏற்ற மாதிரி மெஷர்மெண்ட்ஸ் இருக்கும். இந்த இடத்துல அதுக்கு ஏற்ற மாதிரி மெஷர்மெண்ட் இருக்கும். இங்க ஸ்கிரீன்ல பார்க்க தேவையில்ல, அந்த இடத்துல இருக்கு. அது ஸோ கேமரால புரியும்னு நினைக்கிறேன். அப்போ ஒரு வாட்டர் பாட்டில் மூடி இப்படி வச்சு மெஷர் பண்ண முடியும். அடுத்தது வாட்டர் பாட்டில் மூடி அந்த எட்ஜில் பார்த்தீங்கன்னா ஒரு கொம்புமா இருக்கு பார்த்தீங்களா, அது உள்ள அனுப்புனாங்கன்னா இந்த இடத்துல இப்படி எந்த அளவுக்கு உள்ள இருக்கோ அதை லாக் பண்ணிக்குவாங்க. அப்புறம் அந்த மூடி எடுத்துட்டு இந்த இடத்துல ஒரு மெஷர்மெண்ட் பார்ப்பாங்க. அது எப்படி பார்க்கறது நான் சொல்லித்தரேன். அந்த மாதிரி பார்த்துட்டு வெர்னியர் கேலிப்பர் என்ன பண்ணுவாங்க, இது எவ்வளவு டெப்தா இருக்கு. ஏன் சார் இது ஸ்கேல் வச்சே மெஷர் பண்ண முடியுமானா, ஸ்கேல் வச்சு ஒரு லிமிட் வரைக்கும் தான் மெஷர் பண்ண முடியும். 1.1 தான் மெஷர் பண்ண முடியுது. 1.1 1.2 அதுக்கு மேல 1.11 1.12 1.13 அதுக்கு மேல எக்ஸாக்ட் வேல்யூ வேணுமா, நம்ம வெர்னியர் கேலிப்பர் யூஸ் பண்ணணும். சரி, அதான் பார்க்க போறோம். ஓகே, ரைட். ஓகே, பேக் டு தி ஸ்க்ரீன். அது மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல இன்னர் டயாமீட்டர், அந்த ஒரு மூடியோட உள்பக்கத்தை ஆராய்ச்சி பண்ண முடியும். இந்த இடத்துல அவுட்டர் டயாமீட்டர், மூடியோட வெளிப்பக்கத்தை ஆராய்ச்சி பண்ண முடியும். இதோட டெப்த் மெஷர் பண்ண முடியும். சரி, இதில் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய நடராஜ் ஸ்கேல் இருக்கும். இதுதான் மெயின் ஸ்கேல். இதுதான்
மெயின் ஸ்கேல்னு சொல்லுவாங்க. இந்த இடத்துல குட்டியா ஒரு நடராஜ் ஸ்கேல் இருக்கும். இந்த குட்டியா இருக்கக்கூடிய நடராஜ் ஸ்கேல் மாதிரி குட்டியா இருக்கும். இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா வெர்னியர் ஸ்கேல். இந்த இடத்துல ஒரு சின்ன மெஷர்மெண்ட் டிசிஷன் இருக்கும். இதுல ஒரு லைன் இருக்கும், உள்ள ஒரு லைன் இருக்கும். அந்த 2 லைனுக்கு ஏத்த மாதிரி தான் நமக்கு மெஷர்மெண்ட் வரும். சரி, எப்படி சார் பாப்பீங்க இது சொல்றேன். இந்த இடத்துல இப்போ இது வந்து பார்த்தீங்கன்னா வெர்னியர் ஸ்கேல்ல மேக்ஸிமம் 10 லைன் இருக்கும், அதுக்கு மேலேயே இருக்கும். மெயின் ஸ்கேல்ல அது அப்படியே நடராஜ் ஸ்கேல் தானே, அப்படி நார்மலா 15, 20, 30 வரைக்கும் போகும். சரி, ஜென்ரலா எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, மெயின் ஸ்கேலோட மொத்தம் 10 கோடு 1 2 3 4 5 6 7 8 9 10. இதுல முதல் லைன் 0 லைனும் அதோட 0 லைனும் 1க்கு 1 மேல இருக்கும். வெர்னியர் கேலிபர்ல இந்த இதுவும் இதோட இதுவும் ஒரே மேல இருக்கும். சரியா, நோட் பண்ணுங்க. டக்கு டக்கு நோட் பண்ணிட்டு கவனிக்கணும். இந்த லைன் போட்டு என்னன்னு சொன்னேன், 0க்கு 0, வெர்னியர் ஸ்கேலோட 0, மெயின் ஸ்கேலோட 0 ஒரே லைன்ல இருக்கும். நோட் போட்டு டக்குன்னு கவனிக்கணும். என்னாச்சு உங்களுக்கு? என்ன சொல்லிட்டு இருக்கேன், நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? நோட் பண்ணியாச்சா? வேகமா இருக்கணும்ல. ரைட், கவனிக்குமா சார்? அப்போ இதோட வெர்னியர் எனக்கு ரொம்ப முக்கியமானது, வேகமா எழுதிட்டு கவனிக்கணும். சார் அப்புறம் சொல்லுவார், கவனிச்சிங்கன்னா எனக்கு தேவை நீங்கள் கிளாஸே படிக்கணும். கிளாஸ்க்கு அப்புறம் போய் படிக்கிறீங்களா இல்லைன்னு தேவையில்லை, நான் பார்க்க முடியாது. என்னோட கிளாஸ்ல நீங்கள் ரிவிஷன் பண்ணிட்டு போயிட்டேன், டைம் மிச்சம். நான் சொல்றது எல்லாமே ஒரு மெயின் ரீசன் என்னன்னா, எக்ஸாம்ல நீங்க டைம் வேஸ்ட் பண்ணக்கூடாது. நம்ம கிளாஸ் அட்டன் பண்ணதுக்கு சார் இவ்வளோ ஃபீஸ் பே பண்ணியிருக்கோம், அதில் ஒன்றுமே கற்றுக்காம போகிறதுக்கு ஸோ டக்கு டக்குன்னு கவனிச்சிட்டிங்க வரணும் இல்லையா? ஸோ அதனால அதை மட்டும் புரிஞ்சுக்கங்க. இந்த சின்ன சின்ன மிஸ்டேக் பண்ணாதீங்க. நான் உங்ககிட்டயும் நோட்ஸ் வாங்குவேன், நேரில் இருந்தீங்கன்னா நான் பார்த்துருவேன். ஸோ நேரில் இல்லை, ஆன்லைனுக்கு நான் ட்ரஸ்ட் பண்ணுறேன், நம்புறேன் எல்லோரும் எழுதுறீங்கன்ட்டு. சரி, இப்போ வெர்னியர் ஸ்கேலோட 0வும் மெயின் ஸ்கேலோட 0வும் மேலே பொருந்து இருந்துச்சுன்னா இது பர்ஃபெக்டான ஒரு ஸ்கேல். சரி, சில நேரத்தில் அது மேலே பொருந்திருக்காது, அதுக்கு என்ன பண்ணுறது நான் அப்புறம் சொல்கிறேன். அது வந்து ஏதாவது ஒரு எக்யூப்மெண்ட் ஃபால்ட்டாக இருக்கும், அதுக்கு ஏதாவது பண்ணலாம். சரி, அதை விடுங்க. இன்னும் கொஞ்சம் ஜூம் பண்ணீங்கன்னா அடுத்த லைனை பாருங்களேன். இதோட ஃபர்ஸ்ட் லைன் இதோட ஃபர்ஸ்ட் லைன் பாருங்க, ஒரு சின்ன டிஸ்டன்ஸ் இருக்கும், ஒரு சின்ன வித்தியாசம். எவ்வளவு சார்னா 0.1 அளவுக்கு இது உள்ள தள்ளி இருக்கும். இது 0.1 அளவு தள்ளி இருக்கும். அடுத்து இது ஒரு 0.1, முன்னாடி ஒரு 0.1, இது ஒரு 0.1, அப்ப 0.2. அடுத்து இங்க ஒரு 0.1, அப்ப இது 0.3 அளவு தள்ளி இருக்கும். இங்க ஒரு 0.1, 0.4ல தள்ளி இருக்கும். அப்படியே வந்தீங்கன்னா வெர்னியர் ஸ்கேலோட 10வது லைன் மெயின் ஸ்கேலோட 9வது லைன் மேல உட்காந்துட்டு இருக்கும். இதை புரிஞ்சுட்டா போதும். என்னக்கன்னா ஃபர்ஸ்ட் லைன் லாஸ்ட் லைன் டீடைல் மட்டும் புரிஞ்சுட்டா போதும், மற்றதெல்லாம் எழுத வேணாம். இதோட 0 லைனும் இதோட 0 லைன் மேல இருந்துச்சுன்னா வெர்னியர் ஸ்கேலோட 10வது மெயின் ஸ்கேலோட 9வது மேல உட்காரும். பாயிண்ட் இருக்கு, புரிஞ்சா? எப்படி கொஞ்சம் கொஞ்சமா சார் இது மிஸ்டேக்கா சார்னா இல்ல, இதுதான் ஐடியா, ஏன் அப்புறம் சொல்றேன். சரி சரி சரி, இப்படிதான் டிசைன் பண்றாங்களே, இதுக்கு என்ன சார் அட்வான்டேஜ், நம்ம என்ன கத்துக்க முடியுதுனால? ஆனால் நார்மலான ஸ்கேல், இப்போ நார்மலான ஸ்கேல் எடுத்துக்கங்களேன், நடராஜ் ஸ்கேல் இருக்கு நம்ம கிட்ட. நார்மலான ஸ்கேல் நம்ம கிட்ட என்ன இருக்கு? நடராஜ் ஸ்கேல் இருக்கு. எடுத்து ஒரு மெஷர் பண்ணுங்க. ஒரு 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 பேப்பர் எடுத்துக்கங்க. இந்த பேப்பரோட லென்த் இங்கிருந்து வச்சு மெஷர் பண்ணுங்க. 15.4 சென்டிமீட்டர்னு காட்டும். அவ்வளவுதான் காட்ட முடியும், அவ்வளவுதான் காட்ட முடியும். ஆனா வெர்னியர் ஸ்கேல் யூஸ் பண்ணீங்கன்னா அது 15.41, 42, 43, 44, 45, 46, அதுக்கு மேல எக்ஸ்ட்ரா ஒரு டிஜிட் கொடுக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் இது 15 இந்த சீட்டோட எக்ஸாக்ட் வேல்யூ 15.45 சென்டிமீட்டர், அதுக்கு மேல ஒரு 5 சென்டிமீட்டர். அப்போ நார்மல் ஸ்கேல் நார்மல் ஸ்கேலு மெயின் ஸ்கேல்னு சொல்லலாம். ஏன்னா மெயின் ஸ்கேல் தான் நார்மல் ஸ்கேல், நடராஜ் ஸ்கேல். மெயின் ஸ்கேல் வந்து பாத்தீங்கன்னாக்கன்னா எவ்வளவு லீஸ்ட் கவுண்ட்னு சொல்லுவாங்க. இதுதான் லீஸ்ட் கவுண்ட். எவ்வளவு சார்னா அதாவது எவ்வளவு மெஷர் பண்ண முடியுமோ அதுதான் லீஸ்ட் கவுண்ட். தமிழ்ல மீச்சிற்று அளவு. கொஸ்டின் கேட்பேன். வெர்னியர் ஸ்கேல் அப்புறம் பார்ப்போம். மெயின் ஸ்கேலோட லீஸ்ட் கவுண்ட் எவ்வளோ ஜென்ரலா அப்படின்னு பார்த்தோம்னா சம்பளம் யூஸ் ஆகும். ஆனா ஒன்றும் இல்லை, இந்த 15 0 ஆக்கிருங்க, 15 0 ஆக்கிருங்க, பாயிண்ட் இந்த 4 1 ஆக்கிருங்க, டெசிமல் வச்சு 1 ஆக்கிங்க. 0.1 சென்டிமீட்டர் அப்படிங்கிறது மெயின் ஸ்கேலோட லீஸ்ட் கவுண்ட். சார் வெர்னியர் ஸ்கேலுக்கு என்ன சார்? இந்த 15 0 ஆக்கிருங்க, இந்த 4ஐயும் புள்ளி வச்சு 0 ஆக்கிருங்க,
கடைசி நம்பருக்கு மட்டும் 1ன்னு போடுங்க சென்டிமீட்டர். அப்போ வெர்னியர் ஸ்கேலோட லீஸ்ட் கவுண்ட் 0.01 சென்டிமீட்டர். மீட்டர்ல வேணா மாத்திக்கிங்க, அது உங்க விருப்பம். அது எப்படி வேணா மாத்திக்கலாம். நான் இங்க சென்டிமீட்டர் சொல்லி கொடுத்துருக்கேன். ஃபர்ஸ்ட் அந்த பாயிண்ட் புரிஞ்சுங்க. ஒரு மெயின் ஸ்கேல்ல இப்போ இந்த ஸ்கேல் எடுத்துக்கிட்டேன்னா என்கிட்ட வெர்னியர் ஸ்கேல் இல்லை, அது வேணா ஆர்டர் பண்ணி அப்புறம் காட்டுறேன். அது நமக்கு தேவையில்லை. அது ஏன் சார் என்ன தேவைன்னா பெரிய பெரிய மெஷர்மெண்ட்டுக்கெல்லாம் அது யூஸ் ஆகாது. குட்டி குட்டியாக நட்டு போல்டு வாட்டர் பாட்டில் மூடி இந்த மாதிரி தான். பெரியதுக்கெல்லாம் நார்மல் அந்த ஸ்கேலே போதும். இதுதான் மெயின் ஸ்கேலு. இதோட லீஸ்ட் கவுண்ட்னா இதில் நீங்கள் உத்து பார்த்தீங்கன்னா 15.1 15.2 அந்த 2 லைனுக்கு நடுவில் எவ்வளோன்னு தெரியாது இல்லையா? அது தெரிஞ்சுக்கிறதுக்கு தான் இது. ஸோ நார்மல் ஸ்கேலோட 0.1 லீஸ்ட் கவுண்ட் நோட் பண்ணுங்க. வெர்னியர் ஸ்கேலோட லீஸ்ட் கவுண்ட் 0.01. சரிங்க சார். அடுத்து கணக்கு கவனிங்க. கட் ஆயிடுச்சு. இதுல டைரக்டா ஃபார்முலா ஒன்று இருக்கு. எழுதுனீங்களா? என்ன எழுதுறீங்க? மெயின் ஸ்கேலோட லீஸ்ட் கவுண்ட் எழுதிச்சா? ஏன் வெர்னியர் ஸ்கேலோட லீஸ்ட் கவுண்ட் எழுதல? அதுதான் கேட்குறேன், ஏன் எழுதல? ஒழுங்கா எழுதுங்க, திட்டுவாங்க இது என்கிட்ட. கிளாஸ் கவனிக்கிறதோட முக்கியம், அது சேர்த்து அதே டைம்ல எழுதணும். ரெண்டையும் ப்ராக்டிஸ் பண்ணுங்க. சரி ரைட், கணக்கு கவனிங்க. எல்லாத்துக்கும் தான் சொல்றேன், கிளாஸ் கவனிக்கணும், அதே மாதிரி நோட்ஸையும் மேக் பண்ணிட்டே வரணும். சரி கண்ணா, இதில் கவனிங்க. இதுதான் அந்த மெயின் ஸ்கேல் கான்செப்ட். இதில் அப்படியே எடுத்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக தள்ளிட்டு வந்துச்சுன்னா வெர்னியர் ஸ்கேலோட 10th டிவிஷன் சொல்லுவாங்க. டிவிஷன்னா அந்த 10வது லைன். மெயின் ஸ்கேலில் 9th டிவிஷனோட உட்காந்துக்கும். அப்போ ஃபார்முலா என்ன சார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, கணக்கு கவனிங்க. எம் இன்டூ, நோட் பண்ணிக்கமா, எம் இன்டூ எம்எஸ்டி விச் இஸ் ஈக்குவல் டு என் இன்டூ விஎஸ்டி. இங்கே இருக்கு, இதுலேயே பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரக் ஆகுது. இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா, கணக்கு கவனிங்க. எம் அப்படிங்கிறது இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் மெயின் ஸ்கேல். மெயின் ஸ்கேல் இது எத்தனாவது லைனு? 9வது லைனு. அப்போ எம் அப்படிங்கிறது எத்தனாவது லைன்? எந்த ஃபார்முலா வேணாம், இது வந்து தேவையில்லை. இதை விட ஷார்ட்டாக நிறைய இருக்கு. இது வேணாம், இந்த ஃபார்முலா போதும். நிறைய ஃபார்முலா இருக்கும், நம்ம அவ்வளோ டெலிவரி தரல, இது ஒன்று போதும். எல்லாத்தோட சேர்த்து ஒரு கம்பைன்டு ஃபார்மா இதை நம்ம பார்த்துக்கலாம். என்ன சார்? லீஸ்ட் கவுண்ட் விச் இஸ் ஈக்குவல் டு, நோட் பண்ணிக்கமா, லீஸ்ட் கவுண்ட். சரி சார், லீஸ்ட் கவுண்ட் கண்டுபிடிக்க முடியாதா? நீங்க தான் வெர்னியர் கேலிபர் 0.01 சென்டிமீட்டர் சொல்லி கொடுத்தீங்களா? அப்படி இல்லை, எல்லா லீஸ்ட் கவுண்ட் அப்படி இருக்கு, எல்லா வெர்னியர் ஸ்கேலுக்கு அப்படி இருக்காதுமா. வெர்னியர் ஸ்கேலை பொறுத்த வரைக்கும் என்னன்னா, சில இடத்துல அந்த மிஷின்ல ஒரு ஃபால்ட் இருக்கலாம், அந்த ஸ்கேல் ஒடுங்கி இருக்கலாம், இல்லை வேற மாதிரி மேனுஃபேக்சர் பண்ணியிருக்கலாம். அப்போ நம்ம மேனுவலாக அதை கால்குலேட் பண்ணுற மாதிரி வரும். மேனுவலாக நம்ம என்ன பண்ணணும், கால்குலேட் பண்ணுற மாதிரி வரும். அப்போ வெர்னியர் ஸ்கேலோட லிஸ்ட் கவுண்ட் விச் இஸ் ஈக்குவல் டு எம்எஸ்டி, மெயின் ஸ்கேல் டிவிஷன். எங்கே இருக்கா எழுதிங்க. மெயின் ஸ்கேல்னா அந்த நடராஜ் ஸ்கேல் சொன்னல, அதில் எழுதிங்க. மெயின் ஸ்கேல் டிவிஷன் 9வது லைனா 10வது லைனா அந்த மாதிரி. எம் அப்படிங்கிறது என் அப்படிங்கிறது என்ன? ஏன்னா இது ரெண்டும் ஒன்று தான். அதாவது எம் அப்படின்னா பேர்லயே வந்துருச்சுல, எம் அப்படிங்கிறது மெயின் ஸ்கேலோட எத்தனாவது லைன். நல்லா புரிஞ்சுக்கணும், மெயின் ஸ்கேலோட எத்தனாவது லைன் என்னன்னா வெர்னியர் ஸ்கேல். இப்போ உதாரணத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ என்ன சொல்லியிருந்தேன், நார்மலான டைம்ல மெஷர்மெண்ட் பண்றதுக்கு முன்னாடி 10வது வெர்னியர் ஸ்கேல் டிவிஷன் 9வது மெயின் ஸ்கேல் டிவிஷன் மேல உட்காந்துட்டு இருக்கும்னு சொன்னேன். அப்ப இதுதான் என், இதுதான் எம். சரி, எம்எஸ்டி கொஸ்டின் பேப்பர்ல கொடுப்பாங்க, அது படிச்சு பார்த்து நான் சொல்றேன். அப்ப எது என், இது எம். கிளியர் தானே?
அப்போ ஃபார்முலா எழுதிக்கணும். இந்த இடத்துல n அப்படின்னு நம்பர் ஆஃப் வெர்னியர் ஸ்கேல் டிவிஷன் கோயின்சைட் வித் நம்பர் ஆஃப் மெயின் ஸ்கேல் டிவிஷன். அது என்னன்னு ஒரு சம் பார்க்குறப்ப சொல்கிறேன். இந்த ஃபார்முலா மட்டும் எழுதிக்கங்க. ஃபார்முலா மட்டும் நோட் பண்ணிக்கங்க. சரி ரைட். இப்போ சம் பார்க்கலாமா? சம் பார்த்தோம்னா கிளியர் ஆகிடும். கவனிங்க. ஜூம் அவுட்னா தமிழ்ல இருக்கும். சரி ரைட்டு. கொஞ்சம் இங்கிலீஷ் சொல்லிடுறேன், தமிழை வேணா கூட அப்புறம் பார்த்துக்கங்க. கவனிங்க. In a vernier caliper, question number vernier caliper, n division of vernier scale coincide with n minus 1 division of main scale. இதுதான் hint. கோயின்சைட்னா ஒன்னோட ஒன்று மேற்பொருது. இந்த பேர் வந்து என்னங்கிறான், அது 10 இருக்கலாம் 15 இருக்கலாம். என்னன்னு சொல்லக்கூடிய வெர்னியர் ஸ்கேல் டிவிஷன் n minus 1ன்னு சொல்லக்கூடிய மெயின் ஸ்கேல் டிவிஷன் மேல உட்காருதுங்கிறாங்க. சரி. In which one division represent 1 millimeter. 1 division என்ன சார்? அந்த ரெண்டு கோடுக்கு நடுவில் இருக்குது 1 division. அதோட வேல்யூ 1 millimeter. சரி. Least count of the instrument சென்டிமீட்டர்ல சொல்லுங்கிறான். சரி கண்ணா, 1 millimeter அப்படிங்கிறது 10 to the power -3 மீட்டர். -3 மீட்டர். நம்ம அந்த கேபிள் ஒன்று போடணும். நான் ஆப்ஷன் போட்டுறேமா, இது ஸ்ட்ரக் ஆகுது. ஒரு கேபிள் ஒன்று போடணும், நான் ஆப்ஷன் போட்டுறேன், வெயிட் பண்ணுங்க. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா 1 சென்டிமீட்டர் அப்படிங்கிறது 10 to the power -2 மீட்டர். அப்போ 1 சென்டிமீட்டர் அப்படிங்கிறது 10 to the power -1 மில்லிமீட்டர். நோட் பண்ணிக்கோங்கம்மா, இந்த ரிலேஷன்ஷிப் வேணும். அப்போ கவனிங்க. இந்த இடத்துல ஃபர்ஸ்ட் இந்த டிவிஷன் சொல்றால அதை கொஞ்சம் பார்ப்போம். இந்த இடத்துல பிராக்கெட்ல கொடுத்துருக்கான்ல, அதுதான் எம்எஸ்டி. என்ன எம்எஸ்டி? 1 டிவிஷன் ரெப்ரசன்ட் 1 மில்லிமீட்டர். அதுதான் மெயின் ஸ்கேல் டிவிஷன். மெயின் ஸ்கேல் அந்த டிவைட் ஆயிருக்குல, அது என்ன கொடுத்துருக்கான்? 1 மில்லிமீட்டர். அதை சரி 1 மில்லிமீட்டர் சென்டிமீட்டரா மாத்தலாம், 0.1 சென்டிமீட்டரா மாத்திக்கலாம். அடுத்தது என்னன்னா என்னக்கன்னா கொஸ்டின் பேப்பர்ல கொடுத்தது என்னாவதோட அந்த வெர்னியர் கேலிபரோட டிவிஷன் மெயின் ஸ்கேலோட n-1ல கோயின்சைட் ஆகுது. அந்த கோயின்சைட் பாயிண்ட் தான். அப்ப என்னங்கிறது இந்த கொஸ்டின்ல பாருங்க. இதுல வெர்னியர் ஸ்கேலோட டிவிஷன் n. அப்ப ஸ்மால் லெட்டர் n ஈக்குவல் டு கேபிட்டல் லெட்டர் n கொஸ்டின் பேப்பர்ல கொடுத்திருக்குது. கோயின்சைட் வித் n-1 டிவிஷன் ஆஃப் மெயின் ஸ்கேல். மெயின் ஸ்கேலோட டிவிஷன் n-1. அப்ப m which is equal to n-1. m which is equal to n-1. அவ்வளவுதானே சம்மு போட்டுடலாமா? இதுக்கு மேல சம்ல நீங்க என்ன பண்ணுவீங்க? சப்ஸ்டிடியூட் மட்டும் பண்ணா போதும். லீஸ்ட் கவுண்ட்ங்கிற இடத்துல லீஸ்ட் கவுண்ட் 1 MST 1 minus m by n. லீஸ்ட் கவுண்ட் 0.1 because 1 millimeter which is equal to 0.1 centimeter. அடுத்தது n. mங்கிற இடத்துல n-1, nங்கிற இடத்துல n. and then நீங்க சார்ட் பண்ணலாம். கிராஸ் மல்டிப்ளிகேஷன் பண்ணோம்னா n into 1 n. அப்ப n ஸ்கொயர் பிராக்கெட் உள்ள n-1. அப்ப உள்ள போய் மல்டிப்ளை பண்ணா n மைனஸ், அடுத்தது இந்த மைனஸ் உள்ள போச்சுன்னா -n, இது பார்த்தீங்கன்னா +n. கவனியமா இது எழுத முடியுமா என்ன? புரிஞ்சுக்கங்க. ஃபார்முலா வரப்போ அதை மட்டும் மார்க் பண்ணி எழுதுங்க. ஏன் சம் எழுதிட்டு இருக்கீங்க? கொஸ்டின் எழுதுனீங்களா? இல்ல கொஸ்டின் எழுதாம ஏன் சொல்யூஷன் மட்டும் போடுறீங்க? அப்புறம் டைம் கேட்டு கொஸ்டினோட சொல்யூஷன் போட்டுக்கலாம்ல. எதுக்கு உட்காந்து எழுதிட்டு இருக்கீங்க? எது எழுதணும் அப்படின்னா ஏதாவது சம் ஃபார்முலா எழுதணும், அதை எழுதி பாக்ஸ் பண்ணி அதுல என்ன அர்த்தம், சிஎம்னா என்னன்னு எழுதுங்க, மில்லிமீட்டர்னா என்னன்னு எழுதுங்க, அது எழுதுங்க. ஃபார்முலா எழுதுங்க. செம்மையா உட்காந்து எழுதிட்டீங்க. கொஸ்டினே உங்ககிட்ட இல்லை. கொஸ்டினே நான் ஒரு டைம் உங்களுக்கு ரீட் பண்ணியிருக்கேன். கொஸ்டின் மண்டையில ஏற்றிட்டு சொல்யூஷனை பாருங்க. சரி ரைட். அடுத்தது அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த n கேன்சல். அப்போ 1/n. அப்போ 0.1 டிவைடட் பை n. 0.1 டிவைடட் பை n மேலையும் கீழையும் 10ஆல மல்டிப்ளை பண்ணா 1 டிவைடட் பை 10n. போட்டுடலாமா சார்? இதுல n-1 தான் கொடுப்பானா? இல்ல, 15வது டிவிஷன் 10வது டிவிஷனோட மேற்பொருந்தது. புரியுதுங்க? வெர்னியர் கேலிப்பரோட 27th டிவிஷன் மெயின் ஸ்கேலோட 31st டிவிஷன் மேல மேற்பொருந்தது அப்படி கேட்பான். அப்ப நம்ம என்ன ஜஸ்ட் அந்த வேல்யூக்கு உள்ள இன்புட் பண்ணா போதுமானது. அடுத்தது இதுவும் அதே மாதிரி ஒரு சம் தான். நீங்க ஹோம்வொர்க் போடுங்க. என்ன கொடுத்துருக்கான்? மெயின் ஸ்கேல் டிவிஷன் ஆஃப் வெர்னியர் ஸ்கேல் இஸ் n
டிவிஷன் பை சென்டிமீட்டர். கணாங்க மெயின் ஸ்கேலுக்கு ஒரு ஐடியா கொடுத்துருக்கான். மெயின் ஸ்கேல் ஆஃப் வெர்னியர் கேலிப்பர் as a n டிவிஷன் பர் சென்டிமீட்டர். பர் சென்டிமீட்டர் அப்படின்னா இங்க பாருங்க இந்த இடத்துல MSD அப்படிங்கிறது சென்டிமீட்டர் தான் கொண்டு வரணும். அவன் என்ன சொல்லிட்டானா n சென்டிமீட்டர், ஒரு சென்டிமீட்டருக்கு n இருக்கு. நல்லா புரிஞ்சுங்க, ஒரு சென்டிமீட்டருக்கு n இருக்கு. அப்போ n-க்கு ஒரு சென்டிமீட்டர், n-க்கு ஒரு சென்டிமீட்டர் அப்படின்னு சொல்லலாம். அப்ப MSDங்கிற இடத்துல 1/n உள்ள கொண்டு வரணும். ஏன்னா நமக்கு தேவை ஒரு சென்டிமீட்டர் எப்படி வரும் 1/n, அதுதான் கொடுத்துருக்கேன். ஸோ 1/n மீதெல்லாம் ஆஸ் யூஷுவல் கண்ணா எது எதுக்கு மேல கோயின்சைட் ஆகுதுன்னு பாருங்க. இங்க அதே தான் n division of vernier scale coincide with n-1 division of main scale. அப்போ m-ங்கிற இடத்துல n-1, n-ங்கிற இடத்துல கொஸ்டின் பேப்பர் படி n. அப்போ ஆஸ் யூஷுவலா கிராஸ் மல்டிப்ளிகேஷன் பண்ணுங்க, சொல்யூஷன் வந்துடும். ஓகே தானே, கிளியரா? கொஸ்டின் பேப்பர்ல என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஒரு சென்டிமீட்டர் என்னன்னு கொடுத்துருக்கான், n டிவைடட் பை n டிவிஷன் பர் சென்டிமீட்டர். ஸோ அப்போ குட்டி குட்டியா டிவிஷன் ஆகிட்டே இருக்கும். அப்போ எனக்கு தேவை ஒரே ஒரு சென்டிமீட்டர் தான். அப்போ ஒரு சென்டிமீட்டருக்கு 1/n நான் எடுத்துக்கலாம். ஸோ இதோட இந்த இது முடிஞ்சிச்சு. சம் வந்து ப்ராக்டிஸ் பண்ண 2019 கேட்டது ஒடிசா, அதாவது நீட் நடந்துட்டு டைம்ல அது ஒடிசா நடந்துச்சு. இதெல்லாம் ஹோம்ஒர்க்காக போட்டு பாருங்க, சேம் தான். அந்த வேல்யூ அதுக்கு உள்ள போடணும். அடுத்தது நெக்ஸ்ட் ஃபார்முலா எழுதிக்கங்க. ரீடிங்ல எப்படி சார் ரீட் பண்றது எல்லாம் சொல்லிட்டீங்க, லீஸ்ட் கவுண்ட் பத்தி சொன்னீங்க, நான் எப்படி மெஷர் பண்ணிட்டோம்? சரி, அதுக்கு எழுதிக்கணும் டிஆர் டோட்டல் ரீடிங் எழுதிங்கம்மா. ஃபார்முலா TR total reading which is equal to the total reading. The reading can time. There is scale up படிச்சோம். இப்போ measurement. MSR main scale reading. main scale reading தான். இது என்ன நான் சொல்றேன் இப்போ எழுதிங்க. கண்ணா இது வந்து வெர்னியர் ஸ்கேல் ரீடிங். பட் அப்படி எழுதுறதுக்கு பதிலா அந்த வெர்னியர் ஸ்கேலோட லிஸ்ட் இப்படி தான் கண்டுபிடிக்க என்ன ஃபார்முலா சொன்னேன், இன்டு எத்தனாவது வெர்னியர் ஸ்கேல் மேல கோயின்சைட் ஆகுது, எத்தனாவது வெர்னியர் ஸ்கேல் மேல கோயின்சைட் ஆகுது. சரி, இது ஃபார்முலா, அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. கான்செப்ட் என்ன சார் இங்க நான் கவனிங்க. இப்ப பாருங்க, இது மெயின் ஸ்கேல், இந்த இடத்துல வெர்னியர் ஸ்கேல் இருக்கும். ஸோ இந்த இடத்துல அந்த வெர்னியர் ஸ்கேலோட அந்த குட்டி பாட் இருக்கும். இந்த பாட்டு வந்து பார்த்தீங்கன்னா பார்க்குற இடம், அந்த குட்டி பாட் பார்க்கறது ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு இதோட 8th நான் காட்டுறேன். மெயின் ஸ்கேல் போயிட்டு இருக்கும். இது வந்து பார்த்தீங்கன்னா 15ன்னு வச்சுக்கலாம், 15, இது வந்து 3ன்னு வச்சுக்கலாம், இது 15.3. இந்த லைன்ல வெர்னியரோட ஃபார் எக்ஸாம்பிள் 6th வந்து மெர்ஜ் ஆகுது, அவ்வளவுதான். இது கண்ணில் பார்த்தா தெரிஞ்சிடும். அப்ப எப்படி இதோட ரீடிங் பண்ணோம், டோட்டல் ரீடிங் which is equal to மெயின் ஸ்கேல் ரீடிங் 15.3 பிளஸ் இந்த வெர்னியர் ஸ்கேலோட லீஸ்ட் கவுண்ட் 0.01 சென்டிமீட்டர், அப்படி ஜென்ரலா எடுத்துக்கலாம், இன்டு எத்தனாவது இடத்துல டிவிஷன் ஆகுது 6th, அவ்வளவுதான். அப்ப போட்டீங்கன்னா வருது பாருங்க 15.3 பிளஸ் 0.06, அப்ப ஆன்சர் 15.36 சென்டிமீட்டர், நத்திங் பட் டோட்டல் ரீடிங். ஓகேவா? அப்ப எனக்கு எக்ஸ்ட்ரா ஒரு டிஜிட் கிடைச்சா, மெயின் ஸ்கேல்ல 15.3, பட் நான் வெர்னியர் ஸ்கேல் யூஸ் பண்றப்போ 15.36 சென்டிமீட்டர் கிடைச்சிருக்கா? அந்த ஃபார்முலா ஓகே, ஃபார்முலா மெமரி பண்ணிக்கங்க, அந்த கான்செப்ட் புரியுதா? அப்ப நெக்ஸ்ட் டைம் உங்ககிட்ட வந்து ஒரு வெர்னியர் கேலிப்பரை கொடுத்தீங்கன்னா அந்த அந்த இடத்துல பாருங்க, அந்த குட்டியா இருக்கு பார்த்தீங்களா, 2 இடத்துல அந்த ஒரு கேப் மாதிரி வெர்னியர் கேலிப்பருக்கு மெயின் ஸ்கேல், அது எத்தனாவது இடத்துல கோயின்சைட் ஆகுதுன்னு தெரிஞ்சிடும். மெயின் ஸ்கேல்ல 14.3 வச்சுக்கலாம். இந்த இடத்துல ஒரு 5 கிடைக்குதுன்னா இதே மாதிரி கவுண்ட் போட்டீங்கன்னா அது 14.45 சம்திங் கிடைக்கும். ஸோ இந்த மாதிரி தான் நம்ம ரீட் பண்ணி ஒரிஜினல் வேல்யூக்கு எக்ஸ்ட்ரா இந்த விஷயத்தை கண்டுபிடிக்க முடியும். சரி, ரைட், இதுதான் அதுக்கான ஃபார்முலா. சரிங்க சார், சில நேரத்தில் ஸ்கேலில் வந்து என்ன கண்ணா, அவங்க கடையில் கொடுக்குற ஸ்கேலில் கொஞ்சோண்டு இந்த லைன் தொடக்க லைன் தள்ளி போயிடும். ஃபார் எக்ஸாம்பிள் உள்ளுக்குள்ள ரைட் ஹேண்ட் சைடு தள்ளி போயிடுச்சு, ரைட் ஹேண்ட் சைடு தள்ளி போச்சு, இது லெஃப்ட் ஹேண்ட் சைடு தள்ளி போச்சு, இது லெஃப்ட் ஹேண்ட் சைடு தள்ளி போச்சு, 2 சைடு இப்படி தள்ளி போச்சு. அப்போ எனக்கு தேவை சென்டர்ல அப்படின்னா ஒன்றும் இல்லை கண்ணா, இந்த இடத்துல தள்ளி போனதுனால கொஞ்சம் ஜூம் பண்ணுங்க, 9th மேல உட்கார வேண்டியது கொஞ்சம் தள்ளி போயிடுச்சு, 9வது மேல உட்கார்ந்து இருக்கணும், அது தள்ளி போயிடுச்சு.
அப்போ இந்த 9th ஸ்கேல் மேல உட்காரணும் இல்லையா, இது அப்போ எக்ஸ்ட்ரா தள்ளி போயிடுச்சு. இந்த இடம் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ரா தள்ளி போயிடுச்சு. அப்போ இந்த போர்ஷனை மைனஸ் பண்ணணும். இந்த போர்ஷனை மைனஸ் பண்ண வேண்டியது, மைனஸ் பண்ணா அது ரிட்டர்ன் பழைய இடத்துக்கு வரும். கூடுதலா இருக்கிறத குறைச்சு விட்டுறோம். சரி, பட் ஆனால் இது ரைட் ஹேண்ட் சைடு இருக்கனால ரைட் ஹேண்ட் சைடை பாசிட்டிவ்னு சொல்லுவாங்க. அதனால இதுக்கு பேர் பாசிட்டிவ் ஜீரோ எரர். சார் லெஃப்ட் ஹேண்ட் சைடு தள்ளி போச்சு அப்படின்னா 9வது இடத்துல உட்கார வேண்டியது 8க்கு பக்கத்துல போயிடும். அப்ப இந்த இடத்துல கொஞ்சம் உள்ள போயிடுச்சு, குறைஞ்சிருச்சு. அப்ப இதை கூட்டுற மாதிரி இருக்கும். பட் லெஃப்ட் ஹேண்ட் சைடுங்கனால இது என்னது, நெகட்டிவ் எரர். இது என்ன எரர், நெகட்டிவ் எரர். அப்ப வேர்டை வச்சு குழம்பிடாதீங்க. ரைட் ஹேண்ட் சைடுங்கிறதுனால பாசிட்டிவ், லெஃப்ட் ஹேண்ட் சைடுங்கிறதுனால நெகட்டிவ், அவ்வளவுதானே தவிர்த்து மற்றபடி இதுல ஒண்ணும் இல்லை. ஓகே தானே, பர்ஃபெக்ட், எல்லாம் கிளியரா? சரி, ரைட்டு. அப்போ கொஸ்டின் பேப்பர்ல எப்படி சார் இதை கொண்டு வரணும்? அதை ஃபார்முலா தரேன், எழுதிங்கம்மா. ஃபார்முலா கரெக்ட் ரீடிங் விச் இஸ் ஈக்குவல் டு, எழுதிங்கம்மா, கரெக்ட் ரீடிங் விச் இஸ் ஈக்குவல் டு டோட்டல் ரீடிங், நான் இப்போ கண்டுபிடிச்சோம்ல 15.36 சம்திங், மைனஸ் டைப் ஆஃப் எரர், நோட் பண்ணிக்கங்க. இது என்னன்னு சொல்றேன், என்ன டைப் ஆஃப் எரரோ அதை மைனஸ் பண்ணிக்கணும். அது எப்படி சார் மைனஸ் பண்றது நான் சொல்றேன். பாசிட்டிவ் எரர்னா பாசிட்டிவ்னு எடுத்துக்கங்க, நெகட்டிவ் எரர்னா நெகட்டிவ்னு எடுத்துட்டு இதுல போடுங்க, கரெக்டா வந்துடும். பாசிட்டிவ் எரர்னா பாசிட்டிவ் எடுத்துக்கங்க, நெகட்டிவ் எரர்னா நெகட்டிவ் எடுத்துக்கங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ஒன்று சொன்னேன், கவனிங்க. இப்போ இந்த ஸ்கேலோட பாசிட்டிவ் எரர் கொஸ்டின் பேப்பர்ல இதோட பாசிட்டிவ் எரர் 0.01 சென்டிமீட்டர் கொடுத்துருக்கான். ஃபார்முலா இப்போ என்ன, கரெக்ட் ரீடிங் விச் இஸ் ஈக்குவல் டு டோட்டல் ரீடிங் எவ்வளோ 15.36. பாசிட்டிவ் எரர்னா கூடி போயிருக்கும். ஆனா நீங்க பாருங்களேன், மைனஸ் ஃபார்முலா மைனஸ் டைப் ஆஃப் எரர் பாசிட்டிவ் எரர், அதனால பிளஸ்ல இதை 0.01 போடுங்க. அப்ப இது என்ன ஆயிடுது, ஓவராலா 15.35 கிடைக்கும். குறையும். அதான் பாசிட்டிவ் எரர் நார்மலா போட்டீங்கன்னா குறைஞ்சிரும். சார் நெகட்டிவ் எரருங்கிறான், நெகட்டிவ் எரர்னா நெகட்டிவ் எரர் 0.01 சென்டிமீட்டர் கொடுத்துருக்கான். அப்ப ஃபார்முலாவில் போறதுக்கு முன்னாடி அதை என்ன பண்ணணும், நெகட்டிவா மாத்திக்கணும். மைனஸ் அப்படியே இருக்கட்டும், இது நெகட்டிவா மாத்தணும்னா மைனஸ் 0.01, அப்ப மைனஸ் இன்டு மைனஸ் பிளஸ், அப்ப என்ன கிடைக்கும், மைனஸ் 15.37. அப்ப கூட்டிட்டோமா, அதான் நெகட்டிவ்ங்கிறது நம்ம குறைஞ்சிருக்கும், கூட்டணும். ஃபார்முலாவும் அதுக்கேற்ற மாதிரி இருக்கும். பாசிட்டிவ் எரரை பாசிட்டிவ் வச்சு உள்ள போட்டுங்க ஃபார்முலாவில், நெகட்டிவ் எரரை நெகட்டிவ்னு சொல்லி போடுங்க. கிளியர் தானே? போட்டுடலாமா? நம்ம சம் கிட்ட அடிச்சிடலாமா? அடுத்து போயிடலாமா? ஓகே தானே? சரி, இந்த சம் இருக்கட்டும். இந்த சம் லென்த்தா இருக்கும். இதெல்லாம் போட்டோம், இந்த சம்மெல்லாம் ஆல்ரெடி போட்டது. டோட்டல் ரீடிங் வச்சு ஒரு சம் வேணும் நமக்கு. இதெல்லாம் எக்ஸ்பெரிமெண்டல் சம், இதெல்லாம் வராது. இதெல்லாம் எக்ஸ்பெரிமெண்ட் சம், இதெல்லாம் வராது. ஏன்னா அது டைம் ஆகும், ரொம்ப டைம் ஆகும். பெருசாக இதில் இல்லை, சம்ஸ் நான் எடுத்துகிட்டு வரேன். இப்போதைக்கு இதில் பெருசாக இல்லை, ஏன்னா இந்த டைப் ஆஃப் எரர் வந்து ஸ்க்ரூ கேஜில் அதிகமாக கேட்பான். ஸோ அதனால் இதில் பெருசாக இல்லை, ஸ்க்ரூ கேஜ் பார்த்து நான் சொல்கிறேன். சரி, சம் அதில் நம்ம இல்லை, அப்புறம் கட் பண்ணி கொண்டு வரலாம். கனகாவணியா இதில் கூட சொல்கிறேன் பாருங்க. இதில் எக்ஸ்ட்ரா வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே மில்லிமீட்டர் தான் இருக்கா? ரைட், இப்போ இந்த கொஸ்டின் அப்ரோச் பண்ணலாம். A vernier caliper have a 1 millimeter mark on main scale.
அப்போ மெயின் ஸ்கேலில் 1 millimeter மார்க்னா இதுதான் எம்எஸ்டி. எம்எஸ்டி 1 millimeter. 1 millimeterன்னு வச்சுக்கலாம், இல்லையா 0.1 centimeterன்னு மாற்றிக்கலாம். கணக்கான it has 20 equal division on the vernier scale which match coincident merge எதுனாலும் ஓகே match with 16 main scale division. 16 main scale division. அப்போ இதுக்கு என்ன அர்த்தம்? இந்த இடத்துல கொடுத்த n அப்படிங்கிறது 20, m அப்படிங்கிறது 16. இதை வச்சு லீஸ்ட் கவுண்ட் கண்டுபிடிக்கலாமா? அப்போ என்ன கண்டுபிடிக்கணும்? லீஸ்ட் கவுண்ட் which is equal to MST 0.1 1 minus 20 divided by 60 0.1 sorry m by n m by n இருக்கு அப்போ 16 divided by 20 கிராஸ் மல்டிப்ளிகேஷன் பண்ணா 20 minus 60 divided by 20. அப்போ என்ன வருது? 16 0.1 into 4 divided by 20. அப்போ கிட்டத்தட்ட வேல்யூ 0.1. இது கேன்சல் பண்ணா 5 divided by 5 மேலே into 10 into 10. இதை கேன்சல் பண்ணா 2 times. இது 10 to the power -1 மேலே பண்ண சரி -1 + 1. அப்போ 0.02 centimeter. 0.02 centimeter. சிம்பிளா கேன்சல் பண்றது தானே 0.02 centimeter. இது என்ன கண்ணா? லீஸ்ட் கவுண்ட் மட்டும்தான். இது ஒரு லீஸ்ட் கவுண்ட் மட்டும்தான். அப்போ இதோட டோட்டல் ரீடிங் எப்படி கண்டுபிடிக்கிறது? அதுக்கு ஃபார்முலா டோட்டல் ரீடிங் which is equal to மெயின் ஸ்கேல் டிவிஷன். மெயின் ஸ்கேல் டிவிஷன் அப்படிங்கிறது கவனிங்க, அது கொஸ்டின் பேப்பர்ல தரல, அது இந்த இதில் தரவே இல்லை. ஃபார் எக்ஸாம்பிள் இங்க இருக்குதா இதான் 16 மெயின் ஸ்கேல் டிவிஷன் தான். இங்க இருக்குதா 15 MST. பட் இன்னும் கொஞ்சம் ஃபிட்டா இருந்திருக்கணும். இந்த இதுக்கு இவ்வளவுதான், இந்த கொஸ்டினுக்கு இவ்வளவுதான் ஆன்சர். இதுல இன்னும் கொஞ்சம் பண்ணா இதை கொஞ்சம் மாடிஃபை பண்ணணும், இந்த கொஸ்டின் கொஞ்சம் மாடிஃபை பண்ணணும். ஓகே, இதை விடுங்க, நம்ம இன்னொரு கொஸ்டின் கூட அதை டிஸ்கஸ் பண்ணலாம். இதில் விடுங்க, இது இவ்வளவுதான். ஓகேங்களா? இதை மில்லிமீட்டர் ஆன்சர் கொடுத்துருப்பாங்கன்னா சென்டிமீட்டர் கொடுத்துருக்கேன், அது அவங்க விஷ் சாய்ஸில் என்ன இருக்கோ அதை சூஸ் பண்ணிக்கலாம். சரி, இதில் டோட்டல் ரீடிங் போட முடியல, டோட்டல் ரீடிங் போட்டால் கொஸ்டினை மாடிஃபை பண்ணுற மாதிரி இருக்கு. ஸோ ஓகே, அதை நான் இந்த கொஸ்டின் எடுத்துக்கிறேன். பார்த்து போகலாமா? ஸ்க்ரூ கேட்ச் உள்ள நடுவில் ப்ராப்ளம் கடைசியில் வச்சிருக்கேன், எழுதிங்க. அடுத்து என்ன? ஸ்க்ரூ கேஜ் திருகுமானி. ஃபர்ஸ்ட் நம்ம எழுதி போறப்ப எழுதுங்க. அடுத்த டாபிக் போறோம் நான் சொன்னேன், எழுதுன்னு சொன்னதை எழுதுவீங்களா? அடுத்த டாபிக் போறோன்னா நீங்க எழுதணும், ஏன்னு கேட்க கூட டப்புன்னு ஹெட்டிங் எழுதிட்டு கவனிங்க. எனக்கு ஒவ்வொரு டைம் சொல்ல மாட்டேன் நான், ஹெட்டிங் தானே, ஹெட்டிங் எழுதுறதுல என்ன, டக்குன்னு ஹெட்டிங் எழுதிட்டு கவனிக்கணும். நீங்க அதெல்லாம் சொல்ற முக்கியமான பாடம் எழுதணும். ரைட்? சரி, கவனிங்க தெரியுதா? டைம் என்னமா? 1:45. ஒரு பிரேக் ஒன்று போயிட்டு இருந்தாலாமா, ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். இதை முடிச்சுட்டு நம்ம பயாலஜி பார்க்கலாம். ஏன்னா பயாலஜி கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணால் அதை முடிச்சு விட்ருவோம். சரி, டைம் என்னமா? டைம் 1:45. 12 o'clock வந்துருமா? ஒரு சின்ன பிரேக் எடுத்துக்கங்க, ஃப்ரெஷ்ஷாக வந்து ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். இதை முடிச்சுட்டு நம்ம பயாலஜி கிளாஸ் போயிடலாம். இது 10 minutes ஆகும், முடிச்சு விட்ருவோம். இதை முடிச்சா யூனிட் மெஷர்மெண்ட் அஃபிஷியலாக முடிஞ்சிருச்சு. நம்ம பயாலஜி கிளாஸ் போகலாம், இல்லை சம் பேசிக் போகலாம். இன்னும் சம் பேசிக் இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம்ல, நிறைய ப்ராப்ளம் போகணும். பிரேக் போய்ட்டு வந்துருங்கம்மா. 12 PM கரெக்டாக 12 மணி வந்துருங்க. சரி, போய்ட்டு வந்து பண்ணிங்க.